வணக்கம் நண்பர்களே. நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் அ ட்ரைப். இந்த தடவ பாட்காஸ்ட்ல நம்ம பேச போற டாபிக் உறவும், பிரிவும். ரொம்ப நாளா ரொம்ப நாளானா கிட்டத்தட்ட மாசக்கணக்கா இந்த டாபிக்க பத்தி நான் பேசணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா சரியா அந்த கன்டென்ட்ட எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் அந்த டிலே. பொறந்ததுலருந்து இன்னைக்கு வரையும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள நம்ம சந்திச்சிருப்போம். தாய் தந்தையினால ஏற்படுத்தப்பட்ட உறவுகள், ரத்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள், வேலை காரணமா நம்ம ஏற்படுத்திட்ட உறவுகள், அது மாரி நெறைய விஷயங்கள, நெறைய பேர நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா எல்லா உறவுகளும் ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் அதே நிலைமையில, அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கா அப்படின்னா இல்ல. நெறைய உறவுகள நம்ம இழந்திருப்போம். நெறைய உறவுகள நம்ம அ திருப்பி திருப்பி புதுப்பிச்சுட்டே இருப்போம். நெறைய உறவுகள நம்ம புதுசா உருவாக்கியிருப்போம். ஒரு பிரிவு ஏற்படுது ஒரு உறவுலனா எது மாரி ஆகலாம்? ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிவு ஏற்படும் நான் நம்புறேன். 1 உறவு முறிந்தே போறது. ஒரு சின்ன சண்டையா இருக்கலாம். ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கலாம். சரியான புரிதல் இல்லாம இருக்கலாம். பேசிக்கா அந்த கிளிக்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த கிளிக் ஆகாம அந்த உறவு முறிந்து போறது. திருப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கூட பார்த்துக்க வேண்டாம். எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி விலகி போற அளவுக்கு இருக்கும். அதுதான் உறவு முறிதல். ஆனா அந்த உறவு முறியும் பொழுது அந்த வலியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அந்த உறவு நமக்கு சந்தோஷத்த தரப்போகுது. அது ஒரு நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம். எந்த ஒரு ஒரு அந்யோன்யமான ஒரு உறவா இருக்கலாம். எந்த ஒரு உறவா இருந்தாலும், அந்த உறவுக்குள்ள போகும்பொழுது, நாம இது நமக்கு நல்லது செய்ய போது. நமக்கு இவங்கள பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் உள்ள போவோம். நம்ம வல்னரபிள் ஸ்பாட்ஸ, நம்ம வீக்னஸ், நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே அவங்க கூட பகிர்ந்திருப்போம். அப்ப இது மாரி சடனா அது முறியும் பொழுது, நமக்கான வலியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன நினைப்போம்? ஓகே மனுஷங்களே இப்படிதான். நம்ம யார் கூடயும் பழகக்கூடாது. இதுக்கு மேல இது மாரி நம்ம வீக்கா என்னைக்குமே நடந்துறக்கூடாதுன்னு நமக்கு நாமே சங்கல்பம் எடுத்துப்போம். நெறைய பேர் இந்த சங்கல்பத்த தொடர்ந்தும் நீட்டிச்சுட்டே இருப்போம். இன்னொரு விதமான உறவு முறிதல், உறவு பிரியறது எப்படின்னா, அந்த உறவு பிரிஞ்சே போயிடும். 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்திருப்போம், ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம். ஒரு வேலை காரணமாவோ, இல்ல படிப்பு காரணமாவோ மாறி போக வேண்டியது இருந்திருக்கும். என்னதான் சோசியல் நெட்வொர்க்கிங் அதெல்லாம் இருந்தாலும், அந்த அருகாமையில இல்லாத காரணத்தினால, அந்த உறவு மின்ன மாதிரி அந்த இன்டென்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் நீடிச்சாலும், அந்த எந்த இடத்துல விட்டோமோ, அந்த இடத்துல அந்த உறவு இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்துட்டே போகும். ஸ்டேல் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி நீர்த்துட்டே போகும். சில சமயம் அந்த நண்பரோ, அந்த உறவினரோ இறந்தே கூட போகலாம். எதிர்பார்த்தோ, எதிர்பார்க்காமலோ, சடனாவோ, இல்ல எக்ஸ்பெக்டடாவோ அவங்க இறந்தே போகும்போது, அந்த உறவு அப்படியே நின்னு போயிடும். இது ஏற்படுத்துற வலியும் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா, இது நமக்கு கத்துக் குடுத்த பாடங்கள், இது மூலமா நமக்கு நெறைய பிளசன்ட் மெமரீஸ் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பொக்கிஷம் மாரியோ, இல்ல ஒரு ஆம் நல்ல ஒரு நினைவு பெட்டகமா நம்ம எப்பயுமே இத வச்சிருப்போம். 3வது விதமான உறவு எப்படி நின்னு போயிடுது அப்படின்னா, புளிச்சு போறது. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஆரம்பத்துல ரொம்ப இன்டென்ஸா நெறைய பேசுவோம், சேர்ந்து போவோம், எல்லா வேலையும் சேர்ந்து செய்வோம். பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அதுல ஒரு புதுமையே இல்லாத மாரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரே டாபிக் பேசிட்டு, ஒரே விதமான விஷயங்கள் செஞ்சுட்டு, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா போயிடும். அவங்கனால நமக்கு நடக்கிற விஷயங்களும், நம்மனால அவங்களுக்கு நடக்கிற விஷயமும் ரொம்ப கம்மியாயிரும். ஓ! வாழ்க்கைனா எப்ப பார்த்தாலும் ஒரு நல்லது, கெட்டது எதிர்பார்த்து தானா அப்படின்னா, பிசிக்கலா இல்லாட்டி கூட ஒரு மென்டல் குரோத்துக்கோ, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கோ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துட்டே இருக்கும் பொழுது, அந்த கனெக்டும் ஜாஸ்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ புளிச்சு போற உறவுகள் இருக்கும் பொழுது, அத கொஞ்ச நாளா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவோம் அவங்க கூட பேசுறது, பழகுறது எல்லாமே. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கடை தெருவுல பார்க்கும்பொழுது, நல்லா பேசிப்போம். திருப்பி மீட் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம பேசிப்போம். பட் வி டோன்ட் கெட் டுகெதர் அகைன். பட் இந்த உறவுகள் நமக்கு நல்ல ஒரு பிளசன்ட் மெமரீஸ கண்டிப்பா குடுத்துருக்கும். இது மாரி உறவுகள் ஒவ்வொரு விதமா முறிஞ்சு போம்போதோ, பிரிஞ்சு போம்போதோ, இல்ல புளித்து போம்போதோ, நமக்கு நெறைய லெசன்ஸ குடுத்துருக்கும். நெறைய வலிகளையும் குடுத்துருக்கும். திருப்பி இவங்க கூட எல்லார் கூடயும் நம்ம புதுப்பிச்சுக்கிறோம் அந்த உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அத விட்ட இடத்திலேயே திருப்பி தொடருமான்னா, 90% ஆஃப் த டைம் அது மாரி தொடராது. ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒண்ணு இருக்கு. "யூ கேனாட் டேக் பேத் இன் த ரிவர் ட்வைஸ்." ஒரே நதியில் இருமுறை உங்களால் குளிக்க முடியாது. ஏன்னா, அந்த தண்ணி எப்படி மூவ் ஆயிட்டே இருக்கோ, அதே மாரி இந்த வாழ்க்கைங்கிற நதியும் எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கும். நம்ம விட்ட இடத்துல புடிக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு உறவையும், எந்த ஒரு நேரத்தையுமே நம்மனால கணக்குல வச்சுக்கவே முடியாது. எல்லாம் மாறிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தோட நாமளும் சேர்ந்து மாறிட்டே இருக்கணும். அப்ப இது மாரி மனசுக்கு வலி தர உறவுகள், பிரிஞ்சு போற உறவுகள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. என்ன முன்னேற விட மாட்டேங்குது. என்ன ஒரே இடத்துல தேக்க நிலையில வச்சிருது.
அப்ப எனக்கு இதெல்லாம் தேவைதானா? நான் ஏன் மத்தவங்க மேல அன்பு செலுத்தணும்? இந்த அன்பு செலுத்துறனால தானே இந்த பிரச்சனை. எல்லாரும் என்ன ஏமாளின்னு என்ன ஏமாத்துறாங்கல்ல. அது மாரி நமக்கு நாமளே ஒரு செல்ஃப் விக்டிமைசேஷன் மாரி சொல்லிப்போம். நம்மள நாமளே வெறுக்கவும் ஆரம்பிச்சுருவோம். செல்ஃப் லோத்திங்பாங்கல்ல, அதையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். நமக்கு சரியான உறவுகள தேர்ந்தெடுக்க தெரியல. எல்லாரும் நம்ம மேல ஏறி உட்கார்ந்தாலும், நாம அதுக்கு இடம் குடுக்குறோம். இந்த நேரத்த நம்ம எதுலயோ செலவிட்டிருந்தா நம்ம எங்கேயோ போயிருந்திருக்கலாம். இது மாரி நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா மேன்ங்கிறது ஒரு சோசியல் அனிமல் தானே! ஸோ, நாம சார்ந்து நெறைய பேர் இருப்பாங்க. நாம நெறைய பேர சார்ந்து இருப்போம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இல்ல எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், அட்லீஸ்ட் 1, 2 பேரையாவது அண்டி தான் நம்ம வாழற மாரி இருக்கும். இது மாரி நெறைய தடவ என் வாழ்க்கையில நடக்கும் பொழுது, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இழந்தேன்ல போன வருஷத்துல. ஒவ்வொரு தடவ ஒரு உறவினரோ, ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பரோ இறக்கும் பொழுது, மத்தவங்க சுத்தி இருக்கவங்களோட டைனமிக்ஸும் நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஏன்னா, அது ஒரு பெரிய பசில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பசில் பீஸ் மாரி உட்கார்ந்திருப்போம். ஒரே ஒரு பீஸ நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மொத்த பசிலும் லைட்டா ஒரு ஆட்டம் காமிரும். அது மாரி நிகழ்ச்சியும் என்னோட லைஃப்ல நெறைய நடந்தது. அப்ப ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொருத்தவங்களோட இருக்கிற டைனமிக்ஸும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. அப்ப ஒரே ஒரு கோட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த கோட் என்னன்னா, "காட் கீப்ஸ் பிரேக்கிங் த ஹார்ட் அன்டில் இட் ஸ்டேஸ் ஓப்பன்." கடவுள் உங்களுடைய மனதை உடைத்துக் கொண்டே இருப்பார். அது முழுதும் திறந்த வண்ணமாக மாறும் வரை. நெறைய பேரு ஓகே கடவுள் எனக்கு இந்த தண்டனைய குடுக்குறாரோ, இல்ல இந்த ஒரு அனுபவத்த குடுக்குறாரு. என்னுடைய மனம் அன்பிற்காக திறந்திருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் குடுக்குறாரு அப்படின்னு நெனைக்கிறவங்க, அந்த வலி உள்ளர போய் வெளில வருவோம். வலித்தாலும் பரவாயில்ல. அன்பு செலுத்துறது மட்டும் தான் என்னுடைய ஆம் குறிக்கோளா இருக்க பொழுது. இதனால நான் மத்தவங்க மேல இருக்கிற நம்பிக்கையோ, அன்பையோ நான் தொலைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அன்பின் வழிய தேர்ந்தெடுக்கும் பொழுது, வலியும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா, அதனுடைய பலனும் ஜாஸ்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா, சில பேர் என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, "இல்ல எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னுடைய வல்னரபிள் ஸ்பாட்ட நான் எல்லாருக்கும் காட்டப் போறது கிடையாது. என்னுடைய ஹார்ட்ட நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். நான் அமைதியா இருக்க போறேன். நான் என்னுடைய லிமிட்ஸ எல்லார் கூடயும் மெயின்டெயின் பண்ண போறேன். என்னோட பவுண்டரீஸ நான் செட் பண்ண போறேன். நான் தனியா இருந்துக்கிறேன்" அப்படிம்பாங்க. அது தப்பான வழி நான் சொல்லவே மாட்டேன். அதுவும் ஒரு வழியான வழிதான். ஆனா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உறவு பிரியும் பொழுதோ, புளிக்கும் பொழுதோ, முறிந்து போகும் பொழுதோ, உங்களுக்கு ஏற்படும் வலி, அதற்கு நீங்க ஏற்படுத்திக்கிற வழி எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு தடவை ரீவேல்யூவேட் பண்ணி பாருங்க. எல்லா உறவுகளும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு ஒரு பாடத்துக்காக அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டோம்னா, அந்த பாடத்த நம்ம சரியாவும் கத்துப்போம். அடுத்து வர பாடத்த நல்லா ஓப்பனாவும் அக்செப்ட் பண்ணிப்போம்னு எனக்கு தோணுது. மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வைப் வித் த ட்ரைப்.